ஸ்ரீ குருப்யோ நமஹ. பஜகோவிந்தத்தின் 4வது தலைப்பில் வாழ்க்கையே நிலையில்லாதது அப்படின்ற இதில் பஜகோவிந்தத்தில் நாம் இன்றைக்கு அனுபவிக்கலாம். நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வஜீவிதமதிசயசபலம் வேத்தே வியாத்யபிமானகரஸ்தம் யோகம் சோகஹதம் சமஸ்தம். அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கார்? தாமரை இலை மீது ஒட்டாமல் அசைந்தோடி கொண்டிருக்கும் நீர் போல மனித வாழ்க்கை நிலையற்றது. எப்படி தாமரை நீர் போல ஒட்டாமல் இருக்கோ அது போல மனித வாழ்க்கை நிலையற்றது. உலகில் எங்கு பார்த்தாலும் நோயும் செருக்கும் தான் காணப்படுகிறது. எவனும் தான் சுகமாக இருப்பதாக நினைப்பதில்லை. யாருக்கும் சுகமாக இருக்கோன்ற ஒரு உணர்வு இல்லாமே இப்போது நாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில் வீணாக அலையாதே என்பதே இந்த கருத்து. ஏன்னால் இதில் எதுவுமே நமக்கு சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே நிலையானது இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதற்காக இவ்வாறு நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டேயானால் இந்த வாழ்க்கையை நிலையற்றது என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் கோவிந்தா.